ஹாய் மக்களே, காலையில் கதவு திறந்து பார்த்தா மணி 7 மணி. ஐயோ விடிஞ்சு போச்சே, சாணி கரைச்சி போலன்னா அத்தை கழுவி ஊற்றுவாங்களேன்னு சொல்லிட்டு நானும் விறுவிறுன்னு சாணியை கரைச்சி போட்டு பெருக்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கிட்ட போனை கொடுத்து வீடியோ எடுறி அம்மா பண்ணுறத சொன்னோன்னே சரிம்மான்னு சொன்னான். அவள் வீடியோ எடுக்கிற பேரில் நிலநடுக்க வந்த மாரி போனை குலுக்குன்னு ஒரு 2 குலுக்கு குலுக்கிட்டா. நானும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் குலத்தை போட்டுட்டேங்க. 3 முட்டை இங்கிட்டும் முட்டையாக சுரிஞ்சு போட்டேன். பார்க்க ஓரளவு கோலம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வீடு வாசலாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் பொண்ணு வந்து அம்மா விளக்கமாற்ற கொடுமா, நீ மட்டும் பெருக்கிற நானும் பெருப்பேன் அப்படி சொல்லி விளக்கமாற்ற எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டா. சரி இப்போயே கற்றுக்கிட்டா தான் பெரிய பிள்ளானோடனே அவளும் வேலைக்கு பார்ப்பான்னு சொல்லிட்டு இந்தாம்மா நீ பெருக்குமா, நான் அம்மா போய் அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னோன்னே நான் அடுப்பத்தை வச்சேங்க. அடுப்பத்தை வச்சு அரிசிலாம் கழுவி போட்டாச்சு. அப்புறம் களை அழுதான். களையை போய் தொட்டியில் 2 ஆட்டை ஆட்டிட்டு அவனை தூங்க போட்டேங்க. தூங்க போட்டுட்டு இங்கிட்டு வந்தான். அடுப்பு சுத்தம் பிடிக்க மாட்டேது, ஏன்னா மழை நேற்று பெஞ்சதுனால சுத்தம் பிடிக்கல. அப்புறம் ஆரவசி குச்சி எடுத்து உடச்சி வச்சோடனே அப்புறம் அடுப்பு புத்திடுச்சு. என்னடா மணி ஆச்சு இன்னும் ஆளை காணுமே, அத்தை நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. அவங்களும் வந்தாங்க. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு வந்தாங்க. என்னத்தன்னு கேட்டால் மாடு கட்ட போனேன், மாடு வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு, அதனால் லேட் ஆச்சுமான்னு சொன்னாங்க. சரிங்கத்த நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் களை வெட்ட போங்க நானும் சொன்னேன். எங்கள் அத்தையும் களை வெட்ட போனாங்க. அங்கே தம்பியை தொட்டியில் ஒரு பக்கம் போட்டோம், ஒரு பக்கம் நெல் காய வச்சாங்க. அங்கே பார்த்திங்களா அந்த பிள்ளைய அறுந்துட்டு என் மாமா பொண்ணு தான். அப்புறம் நிறைய வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தவொடனே பாப்கார்ன் செய்யலான்னு பண்ணாங்க. இது வந்து குக்கரில் பண்ணுவாங்களாம். நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பாத்திரம் கருண்டி மாரி பாத்திரம் கர்றேன்னு அப்படியே போக அப்படியே புஷ்ஷுன்னு போச்சுங்க. ஐயோ என் வீட்டுக்காரருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நன்னை கொன்னே போட்டுருவான் போல் அப்படின்னு நினச்சிட்டு உடனே எடுத்துகிட்டு போய் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அவருக்கு தெரியாமல் கேணி பக்கத்தில் ஒழிய வச்சுட்டேங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து காட்டுவோன்னே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஆவி பறக்குது, ஆவி வருது பார்த்தீங்களா?